சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் 30. கவலைக்கு கவலை. கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. கடவுளின் மக்களுக்கு எதிராய் பயன்படுத்தும் அனைத்து ஆயுதங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது சோர்வுறச் செய்வது என்பதே சாத்தான் கண்டுபிடித்தது. ஏனென்றால் மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும். நீதிமொழிகள் 12:25. பழைய மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை பழைய ஏற்பாட்டிலோ புதியதிலோ எந்த பரிசுத்தவானும் இதற்கு தப்ப முடியவில்லை. அப்படி இல்லை என்றால் கர்மேல் மலையில் வீர தீர சாகம் புரிந்த தீர்க்கன் எலியா மறுநாளே கோழையிலும் கோழையாய் சூறைச்செடியின் கீழ் படுத்து கிடந்ததை எப்படி விளக்க முடியும்? பொதுவாக கடவுளுடன் கொண்ட மறைவுச்சு அனுபவம் அல்லது அவரது அரசிற்காய் புரிந்த அருஞ்செயல் ஒன்றை அடுத்து சோர்வின் குப்பை மேட்டில் எரியப்படுவோம் என்பதே பலரது சாட்சி. ஏராளமான தெய்வீக வெளிப்பாடுகள் இருந்த திருத்தூதுவர் பவுலுக்கு கூட சோர்வுகள் இருந்தன. அவரது உடலில் ஒரு முள் அவரை குத்திக் கொண்டே இருந்தது. அது மிகவும் கொடுமைப்படுத்தியதால் அதை சாத்தானின் தூதன் என்று அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 12:7. அது தன்னை விட்டு நீங்க வேண்டுமென எவ்வளவாய் விரும்பினார். அதை குறித்து ஏனோ தானோவென்று அவர் ஜெபித்து விட்டுவிடவில்லை. அது முழுவதும் நீங்கி விடும்படி திரும்ப திரும்ப கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். ஆனால் அந்த பிரச்சனையில் இருந்து பவுலை விடுவிப்பதற்கு பதிலாக அதை சமாளிப்பதற்கான பலத்தை கடவுள் கொடுத்தார். பாடுதான். ஆனால் தேவ கிருபையால் கண்ணீர் களிப்பாயிற்று. வசனம் 9-10. பிசாசுக்கு இது இன்னொரு தோல்வி. சோர்வின் பள்ளத்தாக்கில் புதைந்து புலம்பிக் கொண்டிராமல் வலுவுற்றிருக்கும் போது வலுவுற்றிருக்கிறேன் என்று பாடிக்கொண்டு குதித்தெழுந்தார் பவுல். முந்தைய தலைமுறையினரின் வாழ்க்கை நமதை விட லகுவாயிருந்தது. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இன்று உச்ச நிலையில் உள்ளன. சாதனங்களும் சாதகங்களும் அதிகம். ஆனால் விளைவோ இறுக்கங்களும் இழைப்புகளுமே. நமது முன்னோருக்கு தெரியாத வியாதிகளெல்லாம் இன்று சாதாரணமாகிவிட்டன. இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இறை மக்களை சோர்வில் ஆழ்த்துகிறான் சாத்தான். ஆனால் நேற்றைய இன்றைய நாளைய பிரச்சனைகளுக்கு பதில் தரும் திருமறை கடவுள் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நமது கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடும்படி நமக்கு போதிக்கிறது. இல்லையேல் யாரை விழுங்கலாம் என்று அலைந்து திரிகிற பிசாசுக்கு நாம் எளிதில் இரையாகி விடுவோம். 1 பேதுரு 5:7-8. பிரச்சனைகளுக்கு தீர்வையோ வேதனைகளுக்கு முடிவையோ அல்ல, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக சமாதானத்தையே ஜெபம் வாக்களிக்கிறது. பிலிப்பியர் 4:6-7. பிசாசை எதிர்த்து நிற்க தேவையான சக்தியாய் மாறுவது கடவுளுக்குள்ளான இந்த மகிழ்ச்சியே. பரிசுத்தவான்கள் அனைவரும் நம்மைப் போலவே பாடுபடுகின்றனர் என்ற அறிவே இன்னொரு ஊக்கம். 1 பேதுரு 5:9. கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை கவலைப்படுத்துங்கள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சகோதரன் டிஜிஎஸ் தினகரனுக்கு நிகராய் பாட முடியாத பாடல்.